சிங்கம் சிங்களா தான் வரும். வணக்கம், நான் கபிலன். நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஃபைனலாக முடிக்கும் போது விஜய் சார் பேசியிருந்த அந்த டைலாக்கை யூஸ் பண்ணியிருந்தீங்க, தனுஷ் சார் பேசியிருந்த அந்த டைலாக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அது ரெண்டுத்தையும் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோவையும் அவங்க பேசியிருந்தா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதல்ல நீங்கள் தனுஷ் சார் பேசியிருந்ததை போட்டிருந்தீங்களா? அது என்ன அப்படின்னா, லைஃப்பில் ரெண்டு விதமாக நம்ம சக்ஸஸ் ஆவாங்க. ஒன்று வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உண்மையாக சக்ஸஸ் ஆவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்கள பற்றி பேசி சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலா படத்தில் அந்த ஆடியோ லான்ச் அப்போ சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னு சொல்லிட்டு தெரில. அகைன் சொல்கிறேன், மைக் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சத்தமாக கத்தி பேசுகிறேன், அப்போ தான் நிறைய பேருக்கு அது வந்து போய் சேரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தனுஷ் சார் பேசின டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக உழைச்சி யாரும் ஏமாத்தான் முன்னாடி வந்தவங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைலாக் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அப்பா அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த பார்ட் 3 வீடியோவில் நடிக்க வைக்கிறதுக்காக அப்பா பர்மிஷன் கொடுக்காத காரணத்துக்காக யாருனே தெரியாத ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடிக்க வச்சிங்கல்ல, அப்போ அது வந்து மக்களை ஏமாத்துறது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து இது ஒரு ஃபேக்கான ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு எரர் ஸ்பாட் பண்ணி வீடியோ போடும்போது அகைன் மக்கள் வந்து முட்டாளாக்கிறதுக்காகவே வந்து ஐ சப்போர்ட்னு வீடியோ சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் ஒரு சில பேர் நம்பி வீடியோலாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? முடியலன்னா போட. ஸோ அதனால் வந்து தனுஷ் சார் சொல்லியிருந்த அந்த டைலாக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு 4-5 வாட்டி கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறமா விஜய் சார் பேசியிருந்த அந்த டைலாக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த நதி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தாரு. இப்போ நதி போயிட்டு இருக்கு அப்படின்னா சில பேர் கல்லை தூக்கி போடுவாங்க, பூக்களை தூக்கி போடுவாங்க, நதி பாட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்ல. நீங்கள் வந்து அந்த நதியை உங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க. அந்த நதி மேலே கல்லை தூக்கி போடுறது, பூக்களை தூக்கி போடுறது மற்ற யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அந்த நதி மாதிரி நீங்கள் இருந்தால் சைலண்டாக உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும். எல்லாருமே ஃபேக் ப்ராங்க் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே நீங்கள் நின்று ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறமா வந்து அந்த ப்ராங்க்கில் வந்து ஃபேக்கான அப்பாமையும் அம்மாவை நடிக்க வச்சதுக்கு அப்புறமா அதையும் நம்ம எரர் ஸ்பாட் பண்ணும்போது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ சென்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களை அகைன்ஸ்டாக ஒரு சில பேர் வந்து அந்த உண்மைகள்லாம் எடுத்து சொல்லும் போது அவங்கள வந்து இல்லை இது உண்மையான ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைக்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் விஜய் சார் சொன்னது மாதிரி இந்த நதி மாதிரி நீங்கள் சைலண்டாக போல அடிக்கடி இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே மேலே வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து தனுஷ் சார் சொன்ன டைலாக்கையும் சரி, விஜய் சார் சொன்ன டைலாக்கையும் சரி தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நேற்று போட்டிருந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஆடியோ வந்து நம்ம சேனலில் மெயினாக வந்ததுக்கு 2 ரீசன் தான். ஸோ முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராங்கில் அப்பியர் ஆகிருந்த அந்த பொண்ணோட அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்தால் மட்டும்தான் அந்த சேனலுக்கு வந்து இந்த ஐ சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஏமாந்துட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறமா அது கொஞ்சமாவது அவேர்னஸோடு இருப்பாங்க, உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஆடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து முழு பர்மிஷன் கொடுத்ததே அந்த ப்ராங்கில் வந்திருந்த அந்த பொண்ணோட அப்பா தான். இது மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் தெரியாமல் ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, இது போல் வந்து ஆடியோ ஒன்று இருக்குது, அது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஆடியோ மட்டும் வரலாம் தீ குளிச்சிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ இது செகண்ட் ரீசன் அந்த ஆடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கு. பட் எனிவே அந்த ஆடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 98% பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வரது புரிஞ்சு போயிடுச்சு. அதில் நிறைய பேர் வந்து அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கேட்டிருந்தால் மட்டும்தான் அது மாதிரி வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க பண்ண கமெண்ட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் 2% பீப்புள் அவங்கள வந்து யார் வந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க சொல்கிறதுல மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஆடியோலாம் போட்டிருந்தோம்ல, அந்த ஆடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபேக்கான ஆடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் இருக்க சிஓ சாரே பேசியிருக்காரு, அந்த பொண்ணோட அப்பாவே பேசியிருக்காரு. இதை வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிஐயில் வந்து நவீன் சதீஷ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து இது போல் அவங்க 2 பேரும் மாதிரி நீங்கள் மிமிக்ரி பண்ணுங்கள், அதை எடுத்து நான் என் சேனலில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடியோ போட்டேன். ஏன்னா வழி கிடையாது. நம்ம நண்பர்கள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது மாதிரி நம்ம சேனலை பற்றியும் சரி, நம்ம பேசுகிற கண்டென்ட்டை பற்றி மற்றவங்க ஏதாவது பேசினா அவங்க பாட்டு பேசிட்டு போட்டோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த லிங்கை நம்ம சேனலில் போடாதீங்க, அங்கே போய்ட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி அந்த 2% பீப்புள் வந்து யார் வந்தாலும் எப்பயும் திருத்த முடியாது. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் அவங்க அப்படியே இருக்கட்டும். அவங்க வந்து நம்ம போட்ட ஆடியோ வந்து ஃபேக்குன்னு சொன்னால் கூட நீங்களும் வந்து ஃபேக்குன்னு சொல்லி முடிச்சு விட்ருங்க. நான் அகைன் சொல்கிறேன், நான் தான் வந்து அந்த கலக்க போதில் இருக்க அந்த நவீன் சதீஷ்லாம் கூப்பிட்டு வந்து இது மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுத்து நான் தான் ஃபேக்கான ஆடியோ பப்ளிஷ் பண்ணேன். ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், அவ்வளவுதான். அப்புறமா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்களுக்கும் அந்த சிங்கிள் டீம் சேனலுக்கு என்ன ப்ரோ பர்சனல் காண்டு, எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களே. நான் அந்த வீடியோ பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கண்டினியூவாக அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட அப்பா நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு.
பட் அந்த ஃபேமிலி சைடில் இருந்து அப்பா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ராங்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலி சைடில் இருந்தும் சரி, அந்த பொண்ணோட சைடில் இருந்தும் சரி, என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு தந்தையாக பல வருஷங்களை வந்து அந்த பொண்ணுங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே ஒரு அப்பாவா அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவரோட சைடில் அது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க படிக்க வச்சதுலேருந்து, அவங்க அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுலேருந்து, ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பாவா ஒரு சேனலில் இந்த பொண்ணை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு அந்த வீரமணி கூட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்காம இதை அப்போஸ் தான் பண்ணார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆக்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் போக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் தான் பண்ணார் ஒரு நல்ல அப்பாவா. ஸோ அவர் ஆரம்பத்திலேருந்தே அப்போஸ் பண்ண அந்த ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட்டில் வந்து அவரை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். நான் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அப்போ அவரோட வாய்ஸும் இந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ அவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இருக்கிற அவரோட வாய்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருந்தார். இது போல் வந்து நான் என்கேஜ்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தேன். வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தவங்க வச்ச ஃபோட்டோவையும் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் தெரிய வருது என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து அவருக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடும்போது தான் தெரிய வருது என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட இடத்துல கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைடில் இருக்க விஷயங்களை வந்து மக்களுக்கு அவர் என்ன தெரியப்படுத்துன்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் மெயின் ரீசன். அந்த ஆடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாக்காக மட்டும்தான். நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் யாருன்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் டீம் வச்சில் அவங்க டீமுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு ரொம்ப இன்டெப்த்தான் தெரியாது. அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க. நம்மளுக்கும் 1008 பர்சனல் வேலைலாம் இருக்குது. பட் இருந்தாலுமே இதுக்கு இடையில நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம் இந்த ப்ராங்க் வந்து எரர் ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நார்மலாக யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 ப்ராங்க் வீடியோ வந்துச்சு, அதை நான் பார்க்கல. அப்புறமா பார்ட் 2 போட்டாங்கல்ல, அப்புறமா தான் வந்து இந்த பார்ட் 1 வீடியோ பார்த்து நான் பார்ட் 2 வீடியோ சேர்த்து பார்த்தேன். இதை பார்க்கும்போது எங்கேயோ அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அதில் தான் வந்து அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. பட் அதை வந்து நான் ஒரு எரர் ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை கூட தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க. நான் மெயினாக இந்த ப்ராங்கை எரர் ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ரோட்டில் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, யாருனே தெரியாத ஒருத்தன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நடு ரோட்டில் போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுவான். பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு சவுண்டு போட்டு பக்கத்தில் அவங்க கூப்பிடும் போது அங்கே பாருங்கள் கேமரா ஹைட் பண்ணி வச்சிருக்கோம், அது ப்ராங்க் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சிம்பிளாக ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியும். இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மதுரை ஹைகோர்ட்லேயே ப்ராங்கை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியே வந்து இது போல் மக்களை வந்து நீங்கள் பீதி அடைகிற மாதிரி ப்ராங்க்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ப்ராங்கை எரர் ஸ்பாட் பண்ண ஆரம்பித்தோம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முதல்ல போட்டிருந்த அந்த எரர் ஸ்பாட் வீடியோவில் அதிகமாக வந்திருந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இது போல் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ராங்க்ல வந்து லவ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதே போல் எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணும் நடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்போ யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு கடைசியில் சிம்பிளாக அதை ப்ராங்க்னு சொல்லிட்டு முடிச்சா அது எந்த விதத்தில் நியாயம்? அவள் பெண் குழந்தைகளுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து இந்த சொசைட்டியில் சேஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவே நம்மளுக்கு போதும். அந்த வீடியோ வந்து ரீச் ஆகுதோ இல்லையோ இவங்களுக்காக நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் கண்டினியூவாக இந்த ப்ராங்காக நம்ம எரர் ஸ்பாட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது. அவங்க யாருன்னு கூட சத்தியமாக தெரியாது. ஜஸ்ட் அவங்க பண்ணுற அந்த ப்ராங்க் வந்து தப்பாக என் கண்ணுக்கு பட்டுச்சு. இதனால கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதத்தில் குறையும். யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு கடைசியில் ப்ராங்க்னு சொல்லிட்டு முடிக்க முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும்தான் இங்கே நிறைய பேர் வந்து அந்த ப்ராங்க் எல்லாத்தையும் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். மற்றபடி நண்பா நாங்கள் ஃபேக்கான ப்ராங்க் பண்ணால் கூட பரவாயில்ல நண்பா, மக்கள்லாம் சிரிக்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இதுக்கு வந்து நீங்கள் ப்ராங்க்னு சொல்லாதீங்க, சீரியல்னு சொல்லுங்கள், ட்ராமான்னு சொல்லுங்கள். அதை வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவில் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருந்தது இப்போயாவது வந்து உங்களுக்கு வந்து போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறமா நம்ம மெயினாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ண எல்லா உதவிகளையும் மறந்துட்டு அவரை தூக்கி வச்சுட்டீங்க. ஸோ அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இதை பற்றி நீங்கள் மீடியாவில் சொல்லுங்கள், இது எனக்கும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ இதுக்கப்புறம் நான் என் லைஃப்பை தனியாக என் பாட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அவரும் அவரோட ஸ்டைலில் இதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்கள் பண்ணுற எல்லா ப்ராங்க் வீடியோவும் உங்களுக்காக தான், மக்களுக்காக தான், நண்பர்களுக்காக தான், சப்ஸ்கிரைபருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஸோ அதே சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் சேனல் அந்த கமெண்ட் செக்ஷனை ஆன் பண்ண சொல்லி. ஸோ இதே சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளையும் நீங்கள் நிறைவேற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அவங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
ஸோ நம்ம கண்ணுக்கு அவங்க பண்ணுறது தவறுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேச தான் பண்ணுவோம். அதே போல் தான் இந்த குல்ஃபின்ற யூடியூப் சேனலில் அவங்க பண்ணுற ப்ராங்க் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிக்டாக்ல ஆக்ட் பண்ண ஒரு பையனை கூட்டு நடிக்க வைக்கிறது, ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்து வேற ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, வேற யூடியூப் சேனலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஆக்டர் கூட்டு வந்து அந்த குல்ஃபி சேனலில் வந்து ப்ராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம சேனல்லையும் சரி, பிரியாணி மேன் பிளாக்ஸ்லையும் சரி வச்சு செஞ்சு விட்டுருந்தோம். பட் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா அவங்களே வாண்டடாக மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இது ஃபேக்கான ப்ராங்காக இருந்தால் கூட சைலண்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே போல் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி மற்றவங்க பேசுறதுக்காக திருப்பி அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னோட சார்பாகவும் சரி, நம்ம சேனல் சார்பாகவும் சரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவிலேருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.